ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। இந்த ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடியது. கோபிகா கீதம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வருது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா, கோபிகைகள் பாடுறாங்க கிருஷ்ணனை நினச்சி, தவ கதா அமிர்தம் உமது அமுத மொழிகள் தப்த ஜீவனம் துன்பத்தை துடைப்பவை. துன்பத்தை துடைப்பவைனாக்கா நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சொல்லப்போனாக்கா இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. இன்பம் வர்றப்போ நாம் அதை நமக்கே தெரியாமல் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், அன்மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பம் வர்றப்போ வி பிகம் மைண்ட்ஃபுல் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சிக்னலில் நிற்கிறப்போ அப்போ தான் ஒவ்வொரு நொடி இவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். 62, 61, 60ன்னு போகிறப்ப சீக்கிரம் போக மாட்டேங்குது அப்படின்னு. அதே மொபைல் எடுத்தால் 2 hours கான், தெரியவே மாட்டேங்குது. ஏதாவது நாவல் எடுத்து படிக்க ஆரம்பித்தாக்கா 3 hours கான். சேலையெல்லாம் வாங்க போனால் கணக்கு போட்டு பாருங்கள். ஸோ துன்பம் வர்றப்போ வி பிகம் மைண்ட்ஃபுல். மற்றபடி இது அதிகம் அது அதிகம் சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் புண்ணியா அண்ட் பாவா. சில பேருக்கு இன்பம் ஜாஸ்தி, சில பேருக்கு துன்பம் ஜாஸ்தி. கர்ம பலன், அவ்வளோதான். ஸோ துன்பத்தை அனுபவிக்கிறப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று கூட ஒரு பெரிய மனிதர் வந்திருந்தார், பெரிய போஸ்ட்டு. ஆனால் அவருடைய மனைவிக்கு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ வி மே பி திங்கிங், அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்போம். அங்கங்கே போய் பார்த்தா தான் தெரியும் விரலுக்கேற்ற வீக்கம். ஸோ துன்பத்தை துடைப்பவை கவிபிரீட்டிதம், ஞானிகள் போற்றுபவை. ஞானிகள் போற்றுபவை ஏன் அப்படின்னாக்கா, ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் இல்லையா. ஒரு பணக்காரர் ஒருத்தர் வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு வைரத்தை கொடுத்தார். இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு ஒரு கத்திரிக்காய் விற்கிறவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். அவனும் சின்சியராக போனான், போய் கேட்டான். அவன் சொன்ன வைரத்தை வச்சுக்கிட்டு அவன் சொன்ன, இது ஏதோ ஒரு வித்தியாசமான கல் மாதிரி தெரியுது, 10 கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன் அப்படின்னா. திரும்பி வந்துட்டான். அப்புறம் ஒரு துணி விற்கிறவங்கிட்ட போய் விலை கேட்க சொன்னார். அவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன், 1000 ரூபா தரேன் அப்படின்னா. திரும்பி வந்துட்டான். ஒரு அரிசி விற்கிறவன், அதை விட பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அங்கே போய் கேட்டுட்டு வா அப்படின்னார். அவன் 10,000 வரைக்கும் வந்தான். கடைசி ஒரு வைர வியாபாரிகிட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னப்போ அவர் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டார், இதுக்கு 1 லட்சம் தரேன். இப்போ வைரம் அதை விட ஜாஸ்தி. ராமகிருஷ்ணன் சொன்னப்போ 1 லட்சம் வாஸ் வெரி பிக் அமௌண்ட். கோர்ஸ் இப்போ கூட 1 லட்சங்கிறது பிக் அமௌண்ட் தான் இல்லையா. இப்போ நான் யாருக்காவது கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்களா? ஸோ இப்போ கூட பிக் அமௌண்ட்டு தான். ஸோ ஞானிகள் போற்றுபவை அப்படின்னாக்கா, இந்த அறிவுரைகள் குருதேவர் சொன்னது, இல்லை கிருஷ்ணர் சொன்னது, இல்லை ராமர் சொன்னது, புத்தர் சொன்னது, இதெல்லாம் முட்டாள்களுக்கு புரியாது. கொஞ்சமாவது வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு நல்லது கெட்டது பார்த்து அனுபவம் யாருக்கு இருக்கோ, அந்த அனுபவத்திலேருந்து யார் பாடம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இதனுடைய அருமை புரியும். வைரத்தினுடைய மதிப்பு வைர வியாபாரிக்கு தெரியும். ஞானிகளுடைய பொன்மொழிகளுடைய மதிப்பு கொஞ்சமாவது ஞானம் உள்ளவங்களுக்கு தெரியும். அதனால் கவிபிரீட்டிதம், ஞானிகள் போற்றுபவை.
கல்மஷாபகம், பாவங்களை போக்குபவை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்படி பாவங்களை போக்கும் அப்படின்னாக்கா, இதை படித்ததுக்கப்புறம் மனசுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். குருதேவர் சொல்கிற மிளகா சாப்பிட்டா இனிக்குமா எரியுமா? இதை நாம் தெரிஞ்சுக்கிறப்போ, இந்த மிளகா சாப்பிட்றது அவர் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். பாவம் செஞ்சால் தண்டனை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம செஞ்சிட்டே இருக்கோம். இதை இவங்க சொல்கிறப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ் அ ரிசல்ட் அந்த பாவம் செய்யாமல் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு புத்தி, தெளிவான புத்தி நமக்கு வரும். அதனால் பாவங்களை போக்குபவை அப்படின்னாக்கா, இது வரைக்கும் செஞ்சாச்சு. நேற்று வரைக்கும் ரசத்தில் சரியாக உப்பு போடல, சாம்பாரில் சரியாக உரப்பு போடல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் நாளைக்கு சமைக்க வேண்டியதை டேஸ்ட்டாக நல்லபடியாக சமைக்கலாம். பாவங்களை போக்குபவை அப்படின்னாக்கா, இனிமே வரக்கூடிய பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த பொன்மொழிகள். பாவங்களை போக்குபவை. ஸ்ரவணமங்கலம், கேட்பதற்கு இனியவை. ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட்டு வர்ற ஒருத்தர்கிட்ட போய் ஆறுதலாக பேசினா எப்படி இருக்கும்? அன்றைக்கி ஒரு கதை படித்தேன். அண்ணன் தம்பிங்க 2 பேர். சில கதைகள்லாம் ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அண்ணன் தம்பிங்க 2 பேர். அப்பா சாகிற நேரத்தில் இவனுக்கு 5 கோடி, அவனுக்கு 5 கோடி கொடுத்துட்டு போயிட்டார். பெரியவன் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு கிடைச்ச மனைவி கூட தங்கமான பொண்ணு. நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டான். சின்னவன் மோசமானவனுக்கா மோசமான ஹேபிட்ஸ் இருக்குது. இங்கே அங்கே போகிறது, குடிக்கிறது அப்படின்னு. அவனுக்கு மனைவி எப்படின்னாக்கா, பல இடத்துக்கு போகிறவ, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறவ, பொறுப்பில்லாத ஒரு பெண். 5 கோடி என்ன ஆகும்? சீக்கிரமாக கரைஞ்சி போய் கோடிக்கு வந்துட்டாங்க, தெருக்கோடிக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியலை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன? அண்ணன் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கான், எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படி சொல்லி அண்ணனுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு பையன், அவனை கடத்திக்கிட்டு போயிட்டான். போயிட்டு எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணுறான். நான் தான் கொண்டு வந்திருக்கேன் உன் பையனை, 1 கோடி பணம் கொடுத்துட்டு உன் பையனை அழைச்சிட்டு போ, இல்லை அவன் உனக்கும் பையன் இல்லை எனக்கும் பையன் இல்லை அப்படிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவனுடைய மிஸ்ஸஸ் சொல்கிறான், நமக்கு பையன்தான் பெருசு, பணமாக பெருசு, வாங்க போகலாம் அப்படி சொல்லிவிட்டு காரில் 1 கோடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆந்தவே அந்த அட்ரஸ் எங்கேயோ அங்கே போகிறப்போ ஆந்தவே ஒரு பெரியவர் இந்த பழமெல்லாம் விற்றுட்ருக்குறார். சின்னதாக ஒரு டென்ட்டு போட்டுட்டு. எதேசியை பார்த்தா இவங்க பையன் அங்கே உட்காந்துருக்கான். இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். காரை நிறுத்திட்டு போன உடனே அவன் அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வர்றான். உடனே அந்த பெரியவர் உட்காந்துருக்கிற ஒருத்தர் பனியன் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கிறார். தெருவில் பழம் வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பனியன் மட்டும் போட்டு, உங்கள் குழந்தையா சார், என்ன இப்படி விட்டுட்டீங்க பொறுப்பு இல்லாமல்? அவன் எங்கேயிருந்து ஓடி வந்தான், யாரும் தெரியல, இங்கே யாரும் கிடையாது, நான் தான் உட்காத்தி வச்சு 2 பழம் கொடுத்தேன், அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறான். அந்த ஆள் படிக்காத ஆள். பையன்கிட்ட கேட்டால் எப்படி நீ வந்தேன்னாக்கா, அவங்கெல்லாம் ஏதோ சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, அவன் பின்பக்க வழியாக ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். அவன் கொஞ்சம் புத்திசாலியோட பையன். எப்படியோ பையன் கிடச்சான்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா சொல்கிறா, அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நம்ம பையனை திருப்பி இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கார், பாதுகாப்பாக ஒப்படைச்சிருக்கார், கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் 1 கோடி இருக்குது பேக்கில், ஒரு 50,000 எடுத்து, ஐயா இதை வச்சீங்க, என் பையனை காப்பாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கையால் அப்படி தள்ளி விட்டாராம். இடது கையால் பணம் கொடுக்க வந்துட்டான். பணம், உன் பிள்ளை வேற என் பிள்ளை வேறையா, போ, ஏதோ பிள்ளைய பார்த்துக்கிட்டோம், அதுக்கு போய் பணம் கொடுக்குறாரு, போ போ அப்படி சொல்லி ஒரு பணத்தை வேற கையில் கொடுத்து அனுப்புனான்னு சொல்லி அந்த கதை. காரில் வர்றப்ப அந்த மனைவி கேட்குறாங்க, உங்கள் கூட பிறந்த தம்பி நம்மளை மிரட்டி பணம் கேட்குறார், இல்லைன்னா பையனையே கொன்னுடுவேன் அப்படிங்கிறார். எங்கேயோ பிறந்த முன்பின் தெரியாத ஒருத்தர் நம்ம பையனை காப்பாற்றி நம்மக்கிட்ட ஒப்படைச்சி நம்ம கொடுக்குற பணத்தை கூட வேணான்னு சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் உண்மையான சொந்தம் யாருங்க? யாருங்க?
யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? கேட்பதற்கு இனிமை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறப்போ நம்ம மனசு வந்து சாந்தம் அடையும். அலபாஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மனசு அப்படியே அமைதியாகும். அதுக்காக அது கேட்பதற்கு இனியவை. ஸ்ரீமதாததம், செல்வத்தை அளிப்பவை. செல்வத்தில் மிகச்சிறந்த செல்வம் எது? எது? செவிச்செல்வம். வெரி குட். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இப்போ இதெல்லாம் தான் செவிச்செல்வம். அவங்க சொன்னதை நாம் எல்லோரும் கேட்டுட்ருக்கோம். நான் இந்த வாய் மூலமாக பேசிட்டு இந்த காது மூலமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதே இல்லையா? செவிச்செல்வம். நல்லதை கேட்கணும். டாம் டோம்னு மியூசிக் போட்டு கேட்டுட்டு அதுவும் செவிச்செல்வம்னு சொன்னாக்கா அது பேங்க்ரப்சி வந்துடும். நல்லதை கேட்கணும். இது நல்ல விஷயங்கள் சொல்லுது. அதனால தான் ஸ்ரீமத் அப்படின்னாக்கா அழியாத சொத்து. எது அழியாத சொத்து? அடையாறில் 2 பில்டிங் வாங்கி வைக்கிறதா? அடையாறு. அது அடையாத ஆசை. அதனால தான் அடையார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை அடைந்தவர் உயர்ந்தது எதையும் அடையார். அதனால் அது அடையார். சும்மா யாராவது அந்த ஊர்லேயே அந்த இடத்துல இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஜோக். ஸோ உண்மையான செல்வத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது. அதனால் செல்வத்தை அளிப்பவை. புவி கிரணந்திதே பூரிதா ஜனா. யாரெல்லாம் இந்த அமுத மொழிகளை பற்றி கேட்குறாங்களோ பேசுகிறாங்களோ அவங்க எல்லோரும் பூரிதா அப்படின்னாக்க மிக உயர்ந்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். கீதையில் வந்து கிருஷ்ணன் சொல்லுவார் சுக்ருத்தினகா அப்படின்பார். புண்ணியம் செய்தவர்கள், என்னுடைய பக்தர்கள் என்னை பற்றி பேசுகிறாங்க. என்கிட்ட வந்து பணங்காசு கேட்டால் கூட அவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்பார். அதுக்காகவாவது என்கிட்ட வரட்டுமே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அற்புதமான இந்த ஸ்லோகம் இதை வந்து நாம் சொல்லிவிட்டு சாதாரணமாக அமுதமொழிகளை படிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து மகேந்திரநாத் குப்தர் எழுதின ஒரிஜினல், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பதிப்புரை, முன்னுரை இதிலெல்லாம் வரும். அதனால் இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு நாள் டைரியில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறத போட்டு பெங்காலியில் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் கீழே போட்டிருக்காங்க. இது ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது இது. மாவின் டைரியில் ஒரு பக்கம். இதுக்கு டைட்டில் வந்து மூல நூலும் மொழிபெயர்ப்பும் அப்படின்னு கொடுத்துட்டு மாவின் டைரியில் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். மொழிபெயர்ப்பு: வித்யாசாகரை சந்தித்தல் 1882 5ஆம் தேதி ஆகஸ்ட்டு 1882 சனிக்கிழமை. காட்சியில் இடம்பெற்றோர் நான் ஹாஜ்ரா பவனாத். நான்னாக்கா மகேந்திரநாத். கா1 அப்படின்னாக்கா காட்சி 1. பாதை வண்டியில் ராம்மோகன் ராயின் வீட்டு முன்னால் அப்படின்னாக்க குரு மகாராஜ் உட்கார்ந்துருக்கார் அந்த வண்டியில். அது குதிரை வண்டியாக தான் இருக்கும். அந்த காலத்தில் குதிரை வண்டி தான், மாட்டு வண்டியாக கூட இருக்கலாம். போகிறாங்க. போகிறப்போ ராம்மோகன் ராய், ராஜா ராம்மோகன் ராய், அது தமிழ்நாட்டில் வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படிம்பாங்க. அது ராஜாராம் மோகன் ராய் இல்லை, ராஜா அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில். அவர் பேர் ராம்மோகன். ராஜா ராம்மோகன் ராய் வந்து ஃபேமிலி டைட்டில். அதை அப்படி படிக்கணும். நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப அஃப்கோர்ஸ் நீங்களாம் எப்படி படிச்சிங்களோ தெரியாது. ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு தான் அப்போ படிப்போம். அது ரிதமிக்காக வருதுன்னு சொல்லிட்டு ராஜா ராம்மோகன் ராய் அவர் வீட்டுக்கு முன்னால் போகிறப்போ அப்போ ஒரு பெரிய ஆள். ராமகிருஷ்ணன் வந்து சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஆள். ராம்மோகன் ராய் பெரிய ஆள். கல்கத்தாவில் இங்கிலாந்துலாம் போய் பேசிட்டு வருவார். அந்த வீட்டை காட்டி சொல்கிறார், ராம்மோகனை நினைவுபடுத்துதல்மா, இதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஸ்ரீனாக்கா ராமகிருஷ்ணன், ஸ்ரீ ராமகிருஷ்ணன், அது ஸ்ரீன்னு போட்டிருக்க. விடு, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. அவர் மனசு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது. இந்த பில்டிங்லாம் பார்த்து இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஹிருதயராம் என்கிட்ட காட்டினான், மாமா இது வைஸ்ராயுடைய பில்டிங் அப்படின்னு அவன் காட்டினான். அவன் வாயை பழந்து பார்க்குறான். ஏன்னா அவன் மனசு முழுக்க பில்டிங், பணம், காசு இதிலே இருக்குது. இவர் பார்க்குறார், நான் அதை பார்த்தேன்,
வெறும் செங்கல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உண்மை பொருளை பார்க்குறவங்க. ஸோ இங்கே விடு, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறேன். அந்த காட்சி அவ்வளோதான் எழுதியிருக்கு. காட்சி 2, வண்டியிலிருந்து இறங்கி படியில் ஏறும் முன்னால் அவர் கேட்குறார் குருமார், என்னிடம் பட்டனை போட்டு கொள்ளட்டுமா? பட்டன் கூட சரியாக போடல. பரமஹம்சர் பாருங்க. அவர் சொல்கிறார், மகேந்திரன் வேண்டாம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருங்க, ஒரிஜினலாக இருங்க. எப்போவுமே ஒரிஜினலுக்கு தான் அழகு ஜாஸ்தி. நிறைய பேர் வந்து காப்பி அடிக்க போய் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்துருவோம் இல்லையா? நிறைய பேரை வந்து நாம் பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரிஜினலாக இருங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி டைம் மேகசினில் நான் ஒரு அப்படியே புரட்டிகிட்டே வந்தப்போ அதில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார், வை சில்ட்ரன் லுக் ஸோ பியூட்டிஃபுல் இன் ஃபோட்டோஸ். குழந்தைங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் இல்லை, அது ஏதோ ஐஸ்கிரீம் இங்கே ஒட்டிகிட்டு இருக்கும், இல்லை அழுதுகிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஃபோட்டோ, குழந்தை ஃபோட்டோ பார்த்தா கூட கள்ளங்கொடம் இல்லாமல் அப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்கும், இல்லை அழுதுகிட்டு இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். வை தே லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தார், ரொம்ப அழகாக. பிகாஸ் தே டோன்ட் போஸ். போஸ் கொடுப்பீங்க இல்லையா நீங்கள்லாம்? இப்போ கோயிலுக்கு முன்னாடி போய் பாருங்கள், வயசானவங்க கூட வேடிக்கை அதுதான். இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பக்கம் நின்றுட்டு. கல்கத்தா போகிறப்போ இங்கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துருக்கிறப்போ நான் முன்னாடியே போயிட்டேன். அங்கே போய் பார்க்க முடியல நம்மால். இந்த உடம்பு மேலே அவ்வளோ ஒரு ஆகர்ஷணம். வயசானவங்க அப்படி இப்படி போட்டு எல்லாம் கருப்பாக தெரியுது. போய் குளித்தா கருப்பெல்லாம் எங்கன்னு ஆகும் பாரு. அது ஒரு ரைட்டர் எழுதுகிறார், ஏன் காதுகிட்ட இருக்கிற முடி மட்டும் ஃபஸ்ட்டு நரைக்குது? யாராவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? காதுகிட்டேருந்து ஆரம்பிக்குமா சாதாரணமாக. இனிமேல் நரைக்க போகிறவங்க கவனிங்க சரியா? காதுகிட்டேருந்து ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு ஆசிரியர் சொல்கிறார், கடவுள் காதுக்கு பக்கத்தில் வந்து சொல்கிறார், உனக்கு வயசாகிட்டே வருது அப்படின்னு. நாம் அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே உடம்பின் மேலே அழியக்கூடிய, இந்த உடம்பின் மேலே அழியக்கூடியது கூட விட்டுடுவோம், எனக்கும் தெரியாது. 2 நாள் 3 நாள் நாம் குளிக்காமல் இருந்தால் நம்ம உடம்பே நமக்கு எப்படி இருக்குது? அதுவும் இந்த வெயில் காலத்தில், சென்னை அழகான வெயிலில் 2 நாள் நீங்கள் குளிக்காமல் இருங்க, ஏசி இல்லாத ரூமில் தங்கி பாருங்கள், உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்பின் மேலே அவ்வளோ ஒரு ஆகர்ஷணம், அட்ராக்ஷன். செல்ஃபி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த சிரித்து இப்படி போஸ் வேறு கொடுக்குறாங்க. எனிவே இங்கே என்னடானாக்கா பட்டன் கூட போட்டுக்கொள்ள முடியாது. அவர் பாட்டு ஒரிஜினலாக இருக்கிறார். குழந்தைங்க எப்போவுமே அழகாக இருப்பாங்க, பிகாஸ் தே டோன்ட் போஸ். நாம் தான் போஸ் கொடுப்போம். சும்மா வச்சு நான் வந்து ஒரு தடவை நம்ம டி நகர் ஆசிரமத்தில் இருந்தப்போ இந்த 6th பசங்கள்லாம் வந்து டீ சாப்பிட போகிறாங்க. 6th தானே, சின்ன பசங்க தானே அப்படி சொல்லிட்டு இதை வந்து நான் ஆன் கூட பண்ணலை மொபைலில், சும்மா இப்படி வச்சு இப்படி காட்டினேன். உடனே ஒரு பையன் வந்து உடனே இப்படி இப்படிங்கிறான், சட்டையை சரி பண்ணிக்கிறான், எஸ் சாமிஜி அப்படிங்கிறான். அவ்வளோ பாவி, இப்போ இருந்தே இவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு நினச்சேன். எனிவே ஸோ இங்கே ராமகிருஷ்ணன் என்னடான்னாக்கா பட்டன் கூட போடல, இவர் சொல்கிறார் இந்த மாதிரி போகுது. அப்புறம் காட்சி 3, மாடியில் மேஜையை பிடித்தபடி மேற்கு நோக்கி புன்முறுவலன். அதாவது சின்ன சின்ன சென்டென்ஸ் தான், சென்டென்ஸ் கூட கிடையாது, 1-2 வேர்ட்ஸ். அப்புறமா உட்காந்து அதெல்லாம் மெடிடேட் பண்ணி எழுதியிருக்கிறார், அதுக்காக தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஆசிரியர், இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் எழுதுகிறார், ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமிருதம். நாம் மேலே கண்டது மகேந்திரநாத் வங்க மொழியில் எழுதிய டயரியின் ஒரு பக்கமும் அதன் தமிழாக்கமும் ஆகும். சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கிறார், எப்படி அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு. நான் கூட ஹைதராபாத்தில் இருந்தப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் லெட்டர் அவர் விறுவிறுன்னு சொல்லிகிட்டே போவார். அவசரமாக எழுத முடியாது டைரியில் எழுதுகிறப்போ. ஸோ ஐ ஆம் கீப்பிங் வெல்
இது எல்லா லெட்டர்லையும் அவர் எழுதுவார். எனக்கு அவங்க கேட்பாங்க, ஹவ் ஆர் யூ மகாராஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஐ ஆம் கீப்பிங் வெல் அப்படின்னாக்கா அது சில சமயம் ஐ ஆம் கீப்பிங் ஃபேர்லி வெல் அப்படிம்பார். ஸோ IKFW அப்படின்னு போடுவேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு நாள் அவர் வாங்கி ஹவ் யூ ரிட்டன் கரெக்ட்லின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தார். வாட் இஸ் திஸ் அப்படின்றார். அவருக்கு புரியலை. ஒன்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் டைப்பிங் ஐ ஷல் கிவ் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் வேர்ட்ஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கிறார். அதனுடைய தமிழாக்கம் இவ்வாறு அவர் சுமார் 160 நாட்கள் எழுதிய இந்த டைரி குறிப்புகளின் விரிவே இந்த ராமகிருஷ்ண கதாமிர்தம். 160 நாள் போயிருக்கிறார். விட்டு டெய்லியும் போனதில்லை. எப்போ ஒரு தடவை 2 தடவை தான் ஒரு நாள் 2 நாள் சேர்ந்தாப்பில் தங்கியிருக்கிறார் மகேந்திரன். எனக்கு வீடு இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்காங்க, டியூட்டி டீச்சர். ஸோ அப்போ பேசுவாங்களாம், புள்ள பிடிக்கிற ஆசாமி இவர் அப்படின்னு சொல்லி அப்போ பேசிப்பாங்களாம். எனக்கு ஸ்கூலுக்கு வர நல்ல நல்ல பசங்களை பார்த்துட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துடுவார். தே வில் பி ட்ராப்டு அந்த ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். 160 நாட்கள் வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்தது எப்போ 1882 பிப்ரவரியில் மகேந்திரநாத் முதலில் ராமகிருஷ்ணனை சந்தித்தார். அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். சூசைட் பண்ண போனார், அந்த முடிவே மாறி போச்சு, வாழ்க்கையை மாறி போச்சு, மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனவே அவரை சந்தித்த போது நிகழ்ந்தவற்றை எல்லாம் டைரியில் குறித்து வைத்தார். அது குறித்து வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. நான் கூட அங்கே டி நகரில் கிளாஸ் எடுக்கிறப்போ 2-3 பேர் நோட்டில் வந்து எழுதி வச்சுப்பாங்க. நான் சும்மா வச்சு கேட்டேன் ஒரு அம்மா கிட்டேன், ஏன் இதெல்லாம் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க சுவாமிஜி, காலையிலையும் சாயந்தரமும் இதை வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நிச்சயமாக உங்கள் வீட்டில் ராமகிருஷ்ணர் இருக்கார் அப்படி சொன்னேன். அமுதமொழிகள் எங்கே இருக்கோ அங்கே ராமகிருஷ்ணர் இருக்கார். பகவத்கீதை எங்கே இருக்கோ அங்கே கிருஷ்ணர் இருக்கார். இந்த நம்பிக்கை நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை, கீதை இருந்தால் சண்டை வரும், பட் சண்டை வந்தால் சமரசம் வரும் இல்லை, அதுக்காக சண்டை போடலாம் இல்லையா, அது யாரும் யோசனை பண்ணுறதில்லை. ஸோ இவர் குறித்து வைத்தார். ஆனால் அதனை நூலாக வெளியிடுகின்ற எண்ணம் அப்போது அவருக்கு சிறிதும் இல்லை. தனக்காக எழுதிக்கிட்டார். மற்றவங்களுக்கு பெருசாக புக்கு இது பண்ணணும், இதிலேருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. 1886 குருதேவர் மறைஞ்சதுக்கப்புறம் கிரீஷ் சந்திர கோஷ் அவரிடம் அந்த டைரி குறிப்புகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்ட போது, கிரீஷ் சந்திர கோஷ் இதெல்லாம் பார்த்துருக்கார், இவர் எழுதி வச்சுக்கிறதெல்லாம். ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்துருப்பார் சில சமயம், இவர் நோட் பண்ணுறதெல்லாம் வந்து அவர் நோட் பண்ணியிருக்கார், இவர் நோட் பண்ணுறதை அவர் நோட் பண்ணியிருக்கார். அதை வந்து அவர் சொல்கிறார், இதை வந்து பப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னப்போ இவர் சொன்னார், வெளியிடும் எண்ணத்துடன் தாம் டைரி எழுதவில்லை என்றும் தாம் படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் மட்டுமே உரியவை அவை என்றும் கூறிவிட்டார் மகேந்திரநாத். இது எனக்காக மட்டும்தான், சிம்பிளி மை பர்சனல் யூஸ், நாட் ஃபார் அதர்ஸ் அப்படி சொல்லிட்டார். அந்த குறிப்புகளை எனக்காக மட்டுமே எழுதுகிறேன், பிறருக்காக அல்ல. என் மரணத்துக்கு பிறகு வேண்டுமானால் அந்த டைரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் மகேந்திரநாத். நான் செத்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இது எதுக்காக அப்படின்னாக்க, அவர் வந்து எப்போவுமே நான் முன்னாடியே முதல் கிளாஸ்லேயே சொன்னேன், அவர் குப்தர், மகேந்திரநாத் குப்தன்னாக்க மறைஞ்சி வாழக்கூடிய ஒருத்தர். நம்மளில் கூட சில பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து சேவை பண்ணுவாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க, வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கதை படித்தேன். காலையில் ஒரு அம்மா, போன வாரம் சொன்னேனோ, என்ன இது ரிலேட்டடாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன், நல்ல கதை. ஒரு 55 வயசு அம்மா காரில் போகிறாங்க, 5:30 மார்னிங். வழியில் பார்த்தாக்கா அங்கே ஒரு 2 வீலர் என்னமோ இடித்து ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான், கை இப்படி ஆடுறான், யாருமே இல்லை. உடனே இந்த அம்மா வந்து டிரைவர்கிட்ட நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இறங்கி அவனை தூக்கி ஓரமாக வச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவர் ஃபோன் பண்ணுறான். இந்த அம்மா வந்து தன்னுடைய கர்ச்சீப் எடுத்து அடிப்பட்ட இடத்த துடைக்கிறாங்க. அவன் துடிக்கிறான், ஐயோ அம்மா அப்படிங்கிறான். சின்ன வயசு பையன். 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஆம்புலன்ஸ்லேருந்து 2 நர்சஸ் இறங்குறாங்க, 2 ஸ்டாஃப் இறங்குறாங்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு. அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, மேடம் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இதில் ட்ரைனிங் உண்டு, நீங்கள் தள்ளிக்குங்க
அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த 2 சிஸ்டர்ஸும் வந்து துடைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இன் கேஸ் யூ ரிக்வயர் எ டாக்டர் ஐ எம் ஹியர் அப்படின்னு. இந்த அம்மா டாக்டர், ஓ சாரி மேடம், சாரி மேடம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஸோ நிறைகுடம் தழும்பாது. தழும்புதுனாக்கா அது நிறைகுடம் ஆகலைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் சிஷ்யன் வந்து குருக்கிட்ட போய் கேட்டான், எத்தனை நாள் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படின்னு. குரு சிம்பிளாக சொன்னார், உனக்குன்னு எப்போ புரியுதோ அது வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இரு அப்படின்னு சொன்னார். அன்லெஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் விதின் நத்திங் ரிமைன்ஸ் வித் அஸ். நம்ம அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ராஜா மகாராஜெல்லாம் வந்து நாம் போய் கேள்வி கேட்டால் கூட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பார். இதை நினச்சி இதை இதுக்கு மேலே மெடிடேட் பண்ணு அப்படிம்பார். ஏன்னா நாம் வந்து சாதாரணமாக நம்முடைய ஹேபிட் என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு டவுட் வந்தால் உடனே போய் கேள்வி கேட்போம் இல்லையா? இந்த கேமராவை பற்றி இந்த பையன்கிட்ட நான் கேட்டாக்கா டக்குன்னு சொல்லிடுவான். என் மனசில் இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் வந்து நான் போய் கேட்டேன்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இங்கே 20 பேர் இருக்கீங்கன்னாக்கா நான் 20 பேர்கிட்ட கேட்டால் 20 ஆன்சர்ஸ் கிடைக்கும் எனக்கு. எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது. எனக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு கிளாஸ் போட்டுட்டு பார்க்குறோம் உலகத்தை. ஒருத்தர் பச்சை, ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் சிகப்பு, அதுக்கேற்ற மாதிரி உலகம் தெரியுது. யாரையும் நம்பாத அப்படின்னு ஒருத்தர் சொல்வார், எனக்கு நம்பி ஏமாந்து போயிருப்பார். இன்னொருத்தர் சொல்வார், எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிம்பார், அவர் இன்னும் நம்பவே இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் உண்டு. ஸோ சரியான ஆன்சர் கிடைக்காது அன்லெஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் விதின். மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. இந்த உலகம் நல்லதா கெட்டதா, கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டனையும் துரியோதனையும் கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. யுதிஷ்டர் வந்தார், மக்கள்லாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, அற்புதமான உலகம் அப்படின்னார். ஏன்னா அவர் அப்படி தான் தெரியும். துரியோதனன் வந்தான், மோசமான உலகம்ப்பா, மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். 2யுமே கிருஷ்ணர் கேட்டுட்டார். அர்ஜுனன் இந்த 2யும் பார்த்துட்டு ஹீ பிகேம் கன்ஃபியூஸ்ட். கிருஷ்ணா என்னது இது, இந்த அண்ணன் இப்படி சொல்கிறான், அந்த அண்ணன் அப்படி சொல்கிறான், இதில் நான் எதை ஃபாலோ பண்ணுறது? 2மே ரைட்டு, 2மே தப்பு. உள்ளதை உள்ளபடி பார்க்க கற்றுக்கோ. இவன் சொன்னதும் தப்பு, அவன் சொன்னதும் தப்பு. எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அட் த சேம் டைம் எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து 100% நல்லவங்களா? மனசாட்சி கேள்வி கேட்டால் பாருங்கள், இதெல்லாம் அப்புறம் அடுத்த கிளாஸ் நீங்கள் வருவீங்களா வர மாட்டேன். அதனால் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறது இல்லை. பட் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன் இல்லையா? 100% நான் ஸ்ட்ரிக்டாக பார்க்க போனாக்கா அவ்வளோதான். இல்லை நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. வரிசை இந்த மாதிரி வரும், 1 2 3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து சில சமயம் பிஹேவ், அந்த நேரத்துக்கு அப்படி தான் நடந்துக்கணும்னு நம்ம மனசு சொல்லியிருக்கோம், நடந்திருப்போம். அது தப்பு அப்படின்னு 2 நாள் கழித்து தெரியும். ஸோ கம்ப்ளீட்லி குட் பர்சன் யாரும் கிடையாது, கம்ப்ளீட்லி பேட் பர்சனும் யாரும் கிடையாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறோம். ஸோ இந்த கிரீஷ் சந்திர கோஷ் கேட்டார், என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் எழுதிங்க அப்படின்னு மகேந்திரநாத் சொன்னார். ஏன்னாக்கா தன்னை எங்கேயுமே வெளியில் காட்டிக்க முயற்சி செய்யாதவர் இந்த மகேந்திரநாத். இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, சைலண்ட்டாக வேலை செய்கிறது வந்து ஒரு நல்ல குணம்தான். பட் அதுக்கான பாராட்டு வர்றப்போ அதையும் சைலண்ட்டாக ஏற்றுக்க கற்றுக்கணும். இது வந்து ஒரு ஆன்மீக குவாலிட்டி, நல்லா தெரிஞ்சு வச்சேங்க. நான் ரங்கநாத மகாராஜை பார்த்துருக்கேன். அவர் நடந்து போவார், எதையும் எதிர்பார்க்க மாட்டார். பட் திடீர்னு யாரோ வருவாங்க, சுவாமிஜி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாலை போடுவாங்க, கழுத்தை காட்டுவார். எஸ், அதில் வந்து எந்த விதமான ஒரு பெருமையை அடைய மாட்டார். அதாவது பீயிங் டிட்டாச்சு, பற்று இல்லாமல் இருக்கிறது இல்லையா, அந்த குணத்தை கற்றுக்கணும். இங்கெங்கே ஓடுறது அப்படின்னாக்கா தட் ஆல்சோ ஷோஸ் தட் யூ ஆர் ஈகோயிஸ்டிக் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் நான் இதெல்லாம் காட்டிக்க மாட்டேன். டோன்ட் பி லைக் தட். யாரோ பாராட்டுறாங்க, அப்படியே ஏற்றுங்க, பாதிக்கப்படாமல். அப்போ தான் அடுத்த மனுஷன் திட்டுவான், அப்பவும் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க.
இங்கே பாதிக்கப்பட்டால் அங்கே பாதிக்கப்படுவீங்க. மகேந்திரநாத் கிட்ட அந்த குணம் கொஞ்சம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் தன்னை வந்து ஒழிச்சு வச்சுக்க. சுவாமிஜிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் போய் நிற்பார். ஏன் நாட் அஃபெக்டட் மான அபமானயோஸ் துல்லிய அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். மானம் வருது, அதையும் சமமாக எடுத்துக்கணும். அபமானம் வருது, அவமானம், அதையும் ஏற்றுக்கணும். இங்கே ஏற்றுக்க கற்றுக்கிட்டாக்கா அங்கேயும் ஏற்றுக்க கற்றுக்கலாம். மலை மேலே காரில் போகிறப்போ உங்களுக்கு பிரேக் பிடிக்க தெரிஞ்சால் இறங்குறப்பவும் பிரேக் பிடிக்கலாம். இங்கே தெரியும் அங்கே தெரியாதுன்னு சொன்னாக்கா போயிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதான். ரெண்டையுமே கற்றுக்கணும். 2 நாளையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு போகணும். அதனால தான் யாரோ ஏதாவது வந்தால் கூட எனக்கு சன்னியாசம் ஆனப்போ 2000 ஓல்டு சாது சங்கம் இருக்காங்க வேலுமடத்தில். அங்கே போய் நமஸ்காரம் பண்ண போனேன். அதில் ஒரு சாது வயசானவர், நான் போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். மகாராஜ் எனக்கு இந்த தடவை சன்னியாசமாக இருக்குது. அந்த சாது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். வெரி குட், இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒன் திங், இனிமே நிறைய பக்தர்கள் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்ண வருவாங்க, வேண்டான்னு சொல்லாத. ஏன்னா அவங்க உனக்கு நமஸ்காரம் பண்ணலை, உன் மூலமாக குருதேவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏற்றுக்கிட்டு அங்கே கொடு. இது எனக்கு பெரியவங்க சொன்னதுப்பா அப்படின்னார். பாருங்க, சில பேர் ஓடுவாங்க. நோ 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 நோ, தட் ஆல்சோ ஷோஸ் ஹி இஸ் ஈகோயிஸ்டிக். ஐ வில் நாட் அக்செப்ட், ஐ வில் அக்செப்ட், ஐ வில் நாட் அக்செப்ட். ரெண்டுமே வந்து ஈகோ. ரெண்டையும் விட்டுட்டு நிர்லிப்த அப்படிம்பாங்க, பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இவர் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தார். எடுத்துக்கொள்ளுங்கள், நான் செத்ததுக்கப்புறம் அப்படி சொன்னார். இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் கூட ஞாபகம் வருது. இது ராமகிருஷ்ணனுடைய உபதேசத்தை பற்றி கிரீஷ் சந்திர கோஷ் சொன்னது. சுவாமி ரங்கநாதானந்தஜி வேலுமடத்தில் இருந்தப்போ கேரளாவிலேருந்து 2 பேர் வந்தாங்க ஒரு சமயம். அவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் வந்த ஒரு ஆள் வந்து சொன்னார், we are collecting all the details about your life. ரங்கநாதானந்தஜி கிட்ட, we want to bring it out as a book, you please give some details அப்படின்னு கேட்குறாங்க. ரங்கநாதானந்தஜி அப்போ சொன்னார், ரைட்டிங் அபவுட் மை லைஃப், யூ டூ இட் ஆஃப்டர் மை டெத் அப்படின்னார். அது கரெக்டு. நானே இருக்கிறப்ப நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா, எழுதுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படின்னு அர்த்தம். என்னை பற்றி பெருமையாக பேசிக்கக்கூடாது. பட் இங்கே வந்து குருதேவருடைய வார்த்தைகளை வந்து பப்ளிக் பண்ணுறதுல, பப்ளிஷைஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது. அதை தான் இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது முடிஞ்சது. ஆனால் அந்த ஆசிரியர் எழுதுகிறார், ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மற்ற சீடர்கள் விஷயத்தை அப்படியே விட்டுவிடவில்லை. கிரீஷ் சந்திர கோஷ் விட்டுட்டா ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு சரி விடுப்பேன். அவருக்கு பிடிவாதம். அவர் மகேந்திரநாத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னாக்க, ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு சும்மா பேசிட்டு என்னுடைய பாயிண்டில் நான் பிடிவாதமாக இருக்கேன்னாக்கா ஆன்மீக முன்னேற்றம் வரலன்னு அர்த்தம். ஏன்னா பிடிவாதம் வந்து தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு. எங்கெங்கே தாமச குணம் இருக்கோ அங்கே பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொன்னாக்கா அது உண்மை கிடையாது. அது என்னமோ ஒரு பெரியவர் சொல்வார், ஒரு லீடர் யார் அப்படின்னாக்கா எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்கிறவன் தான் லீடர். நான் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்கிறவன் பாஸ். பாஸிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸிங் ஓவர் இருந்தாக்கா வேலை நடக்காது. லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் சம்திங், யூ கம் ஐ ஆல்சோ கம், லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது சரி அதை பார்த்தா அது நல்ல குவாலிட்டி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே மற்ற சீடர்கள், கிரீஷ் சந்திர கோஷ் விட்டுட்டார். மற்ற சீடர்கள்னாக்க ராஜா மகாராஜ், பிரேமானந்த மகாராஜ், சாரதானந்த சுவாமி, இவங்கெல்லாம் வந்து அதை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. மகேந்திரநாத்திடம் மீண்டும் மீண்டும் அதனை வற்புறுத்தினர். கடைசியாக மாவும் ஒத்துக்கொண்டார். இதற்குள் சுமார் 11 வருடங்கள் கழிந்து விட்டன. அந்த பிடிவாதத்திலேயே போயிடுச்சு 11 வருஷம். இன்னும் முன்னாடியே கூட கொண்டு வந்திருக்கலாம். அப்கோர்ஸ் இதுவும் குருதேவருடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. எப்போ நம்மளால் முடியலையோ அவருடைய விருப்பம் சொல்லி எடுத்துக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது இல்லையா. ஸோ 1897 அக்டோபர் நவம்பரில் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ற பெயரில் 2 ஆங்கில துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். அப்போ சாமிஜி திருப்பி வந்துட்டார். அப்போ மகேந்திரநாத் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பார்,
ஒன்றுமே கையில் காலனா காசு கிடையாது இந்த நரேன்கிட்ட. அவன் அமெரிக்கா போய் உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சுட்டான். அப்போது திஸ் இஸ் சம்திங் டிவைன் சங்கல்பா, டிவைன் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்குது. அப்போது இதையும் நான் எது நோட் பண்ணி வச்சேனோ அதையும் எழுதுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கலாம். இதை படித்து பார்த்தா அப்படி தான் தெரியுது. எனக்கு அந்த வருஷம் 1897னாக்க 97 ஜனவரியிலே வந்து சாமிஜி திரும்பி வந்துட்டார். இங்கே வந்து லெக்சர்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கல்கத்தா போனார். அப்போ போய் சாமிஜியோட பார்த்து பேசுகிறப்போ அந்த ஒரு தேஜஸ் பார்க்குறப்போ அங்கே அவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் என்னை யாராவது தொட்டால் அவங்களுக்கு பிரம்மஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த நிலையில் நிற்கிறார். நம்ம பிரம்மச்சாரி ஒருத்தர் இங்கே ஃபாரின்லேருந்து சாமிஜியோட டிவோட்டிஸ் வந்திருக்காங்க, லேடிஸ் ஃபாரினர்ஸ். மெக்லோட் கிட்டேயோ கிறிஸ்டின் கிட்ட அந்த ஒரு பிரம்மச்சாரி கேட்டாராம், மேடம் நாங்கள்லாம் வந்து இந்த வேதாந்தெல்லாம் வந்து பழக்கப்பட்டவங்க, பகவத்கீதையெல்லாம் சின்னதுலேருந்தே கேட்டிருக்கோம், ஏதோ கொஞ்சம் தெரியும். உங்களுக்கு அமெரிக்காவில் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சாமிஜி சொன்னப்போ எப்படி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சைலண்டாக எப்படி உட்காந்து கேட்டீங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, வாட் டு யூ திங்க், சாமிஜி வந்து நின்னார்னாக்கா எங்கள் மனசை வந்து வேற ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போவார், அங்கே பேசுவார், எங்களுக்கு புரியும். என்ன பவர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கிடைக்குது. அப்போ தான் மகேந்திரநாத் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து எஸ் ஐ கேன் பப்ளிஷ் திஸ், இட் கேன் பி பப்ளிசைஸ்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவரே வந்து இங்கிலீஷில் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் 2 துண்டு பிரசுரங்கள் சின்ன சின்னதாக போட்டார். இதனை கண்டு அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைவருமே இந்த உரையாடல்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேசுவது போலவே உள்ளன, அதை படிக்கும் போது நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த நாட்களுக்கே போய்விட்டோம் என்று பாராட்டினர். லெட்டர் எழுதுகிறார் சுவாமிஜி வந்து அப்போ காஷ்மீர்லேயே எங்கேயோ இருந்தார், அங்கேருந்தே எழுதுகிறார். அவர் படித்து பார்த்துட்டு ஒண்டர்ஃபுல் கோ ஆன் அப்படிங்கிறார். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரணும், நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க போகுது அப்படிங்கிறது சாமிஜிக்கு தெரியும். சாரதா தேவிக்கு அது தெரியுது. இதெல்லாம் இவ்வளோ நல்ல, எனக்கா சாரதா தேவி வந்து பெங்காலியில் கேட்குறாங்க. அது கேட்குறப்போ சாரதா தேவி எப்போவுமே ராமகிருஷ்ண ஞாபகத்திலே இருக்கிறவங்க இல்லையா, தன்னாம ஸ்ரவண பிரியாம் அப்படின்னாக்கா நீங்கள் சாரதா அப்படின்னு சொன்னால் கூட அந்த அம்மா கேட்க மாட்டாளாம். ஜெய் ராமகிருஷ்ணன் சொன்னால் உடனே யார் இது அப்படின்னு கேட்பாளாம். இது ஒரு சீனியர் சாமி வேடிக்கை சொல்ல, நீ ராமகிருஷ்ணன் பேரை சொல்லு, அவர் வர்றாரோ இல்லையோ அம்மா வந்துடுவாங்க, அது போதுமே அப்படிம்பார் வேடிக்கை. எப்படியெல்லாம் நம்ம சாதுக்கள், பழைய சாதுக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. அம்மா வந்துட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுக்கோ, அவர் ஏன் வரணும்னு எதிர்பார்க்குறப்ப, அவன் கேன்சர் பேஷண்ட்டு, டோன்ட் டிஸ்டர்ப் அப்படி. இதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ்னஸ் வித் டாகூர் அந்த மாதிரி. ஸோ சாரதா தேவி சொன்ன உடனேயே இவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு. எஸ், இது ஏதோ இந்த உற்சாகமான வரவேற்பினால் தூண்ட பெற்றார் மகேந்திரநாத். அவருக்கு ஒரு கிளிக் வருது. சில சமயம் வந்து நாம் வந்து இந்த பசங்கக்கிட்ட இந்த வீட்டில் எல்லாம் வேலை வாங்குவோம் தெரியுமா. சப்போஸ் 3 பசங்க இருக்காங்கன்னாக்கா எவனோ ஒருத்தன் மாட்டுவான், கடையில் போய் ஏதோ வாங்கிட்டு வரணும், இந்த 3லே வந்து இவன் தான் தங்கம், நல்ல பையன் சொன்னதெல்லாம் கேட்பான் அப்படின்னு ஒரு ஐஸ் 1 கிலோ தூக்கி வச்சு அவன் ஒன்றே பாவம் சின்ன வயசு 10-12 வயசில் என்ன தெரியும்ல, ஒன்றே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அந்த மாதிரி இது ஒரு உற்சாகம் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறார், தாம் டைரி எழுதியதுக்கு பின்னால் தெய்வீக சங்கல்பம் ஒன்று உள்ளது. இந்த உபதேசங்கள் காலங்காலமாக நிலை நின்று எண்ணற்றோருக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை உணர்ந்தார் அவர். எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து ஒரு 10 பேருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்தேன், நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போனால் அடுத்த ஜென்மாவில் வந்து பேசும் சக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான ஒரு தண்டனை இது. சில பேருக்கு கை இருக்காது பாருங்கள், நிறைய சொத்து வச்சுருந்துருப்பாங்க, யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அடுத்த தடவை கொடுக்கறதுக்கு கையே இல்லை. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒரு கதை நம்ம சாமி ஒருத்தர் சொன்னார். ஒரு சாது 2 சிஷ்யர்களோட ஆக்ரா ஸ்டேஷனில் போய் இறங்குறார், ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குறப்போ, இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, ஒரு சாது எனக்கு சொன்ன கதை.
2 கை இருக்குது, விரல் இல்லை. கால் இருக்குது, விரல் இல்லை. அப்படியே ஒருத்தன் வந்து அப்படியே இழுத்து வந்து குச் தீஜியே பைசா அப்படிங்கிறான் பிச்சைக்காரன். அந்த குரு வந்து பார்த்துட்டு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்ட அப்படின்னாரான். அவனுக்கு ஒன்றும் புரியல. தீஜியேங்கிறான். அப்புறம் ஏதோ 1 ரூபா 2 ரூபா போட்டுட்டு அவன் போயிட்டான். சிஷ்யர்கள் கேட்டாங்க, யார் சாமி அது, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேன்னு சொன்னீங்க? இந்த சாது சொன்னாரான், போன ஜென்மத்தில் ஷாஜஹானாக இருந்தவன், எந்த அளவு உண்மையும் தெரியல, ஷாஜஹானாக இருந்தவன் தாஜ்மஹால் கட்டினதுக்கப்புறம் இந்த கட்டினவங்க கை விரலெல்லாம் வெட்டி விட்டான். ஒரு நல்ல வேலை செஞ்சான். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்னு. இந்த ஜென்மாவில் கையில் விரலே இல்லாமல் பிறந்திருக்கான். அதே ஆக்ராவில் ராஜாவாக இருந்த ஒருத்தன் இப்போ பிச்சைக்காரனாக இருக்கான். காலத்தின் கொடுமை, செய்வினை சுடும் அப்படிம்பார் ரமண மகரிஷி. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யன், தமக்கென்னா பிற்பகல் தானே வரும். என்ன வரும் அப்படின்னாக்கா இனியன கூட வரும் இல்லையா? அதுக்கு அர்த்தம் அதுதானே இல்லை? தீதும் நன்றும் பிறர் தர வாராம். அப்போ நல்லது செய்யலாமே. அந்த மீனிங்கில் தான் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய நன்மைக்காகவாவது நாம் நன்மை செய்வோமே அப்படிங்கிறார். கெஞ்சுற மாதிரி சொல்லுவார் மகாத்மா. வேறு யாருக்கா வேண்டாம், நீங்கள் ஏமாந்தே போங்க, ஏமாந்து போனாலும் பரவாயில்லை, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லுவார். ஏன்னா அதுக்கு பலன் உண்டு, நாம் அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மகேந்திரநாத்துக்கு வருது. எனவே அவற்றை வங்க மொழியில் சிறு சிறு பகுதிகளாக வெளியிடத் தொடங்கினார். பிறகு அவற்றை தொகுத்து 5 பகுதிகளாக வெளியிட்டார். 1902, 1904, 1908, 1910 ஆண்டுகளில் முதல் 4 பகுதிகள் வெளிவந்தன. கடைசி பகுதி 1932 வெளிவந்தது. இதற்கான அச்சுப்பிரதிகளை சரிபார்த்த பிறகு மிக குறுகிய காலமே வாழ்ந்தார் மகேந்திரநாத். 5ஆம் பகுதி அவரது மகா சமாதிக்கு பிறகு வெளிவந்தது. ஸோ டோட்டல் வந்து 5 வால்யூமில் இது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். ப்ரூஃப் எல்லாம் படிச்சுட்டு கடைசியாக பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே காலமாயிட்டார். மை ஒர்க் இஸ் ஓவர், மை மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போச்சு அவருக்கு. இந்த நம்ம சிஎம் இருந்தார் காமராஜர், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு செத்தார். 75 76. அதுக்கு முந்தின நாள் தன்னுடைய அசிஸ்டண்ட் வைரவனா யாரோ ஒருத்தர் இருந்தார். அவர் கூப்பிட்டு கட்சி பணம் அப்போ 2000 3000 ஏதோ இருக்குது, இதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னாராம். இப்போ எதுக்கு தலைவரே, நாளைக்கு காந்தி ஜெயந்தி, பேங்க் கிடையாது, ஏதோ தேவைப்பட்டால் போடும். இல்லை வேண்டாம், நம்ம மனசு சொல்லுது அப்படின்னாராம். கொண்டு போய் பேங்க்கில் கட்டிட்டு வந்துட்டு ஸ்லிப் காட்டிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு 2-3 இடத்துல கொடி ஏற்றிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தார். மத்தியானம் சாப்பிட்டு படுத்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். கடைசியில் வந்து அவர் ரூமில் போய் பார்த்தாக்கா 28 ரூபா என்னமோ இருந்தது. இந்த மாதிரிலாம் ஒரு சிஎம் இருந்திருக்காருன்னா நம்ப முடியுதா? இப்போல்லாம் இருக்கிறவங்க வீட்டையே தோண்டி பார்க்கணும் போல இருக்கு. இது எப்படின்னாக்கா அந்த லாஸ்ட் மூமெண்ட் வர்றப்போ தூய்மையான உள்ளத்தில், ஈவன் அசுத்தமான உள்ளத்தில் கூட ஒரு கிளிம்ஸ் தெரிய வரும், நமக்கு ஏதோ முடிய போகுது போல் இருக்குது அப்படின்னு. சாமி ரங்கநாதானந்தி மகாராஜுக்கு 2001 பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது பெங்களூரில். பிரெயின் ஸ்ட்ரோக்னாக்கா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க மெடிக்கல் இதில், ஹார்ட் அட்டாக் மாதிரி இது பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக், சிப்பில் ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க. கை கால் விளங்காமல் போகும், அந்த மாதிரி லேசாக கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆகிடும். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ அங்கே நின்றுட்டுருக்கேன். எல்லோரும் போனதுக்கப்புறம் அவர் சும்மா கேஷுவலாக சொல்கிறார் நம்மக்கிட்ட, சம் டேஸ் பேக் ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சி இட் ஹேஸ் ஹேப்பன் அப்படிங்கிறார் கேஷுவலாக. ஸோ மனசு தூய்மையாக ஆக நம்ம மனசில் வந்து தெரிய வரும். அந்த மாதிரி இவர் கரெக்டாக 5ஆவது பகுதியை படித்து ப்ரூஃப்லாம் பார்த்தார். முடிஞ்சு போச்சு நம்ம வேலை, இனிமேல் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக கண்ணை மூடிட்டு தன்னுடைய பர்பஸை முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய
மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.